200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறதா இப்போ வரைக்கும் தகவல் வருது. இன்னும் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கும் நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட், மாடர்ன் எக்யூப்மெண்ட் கம்மியாக தான் இருக்கிறதுங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். அறியாமையில் தான் மனிதர்கள் வாழ்வதாக தான் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களில் மாட்டிக்கும் போது நமக்கு தெரிய வருது. இது தனி மனிதனுடைய கவனக்குறைவா அல்லது அனைவருக்கும் வணக்கம். இரு தினங்களாக பார்த்தீங்கன்னா மிக ஒரு சோகமான தினமாக தான் பார்க்கணும். இந்தியாவையே உலுக்கி கொண்டிருக்கும் கேரளா வயநாடு பகுதியில் உள்ள நீர் சீற்றமும் நிலச்சரிவும் தான். இயற்கை முன்னால் எந்த சக்தியும் உதவாது என்பதை இயற்கை மீண்டும் நிரூபித்து உள்ளது. இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது நம்ம இயற்கைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எங்கேயாவது ஒரு முரண்பாடு வந்தால் கூட இயற்கை நம்மளை ஏதோ வகையில் பழி வாங்குங்கிறத நம்ம மக்கள் உணர வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இந்த பார்த்திங்கன்னா இந்த 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 டைமில் நம்ம முக்கியமாக கிட்டத்தட்ட பாருங்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருக்கிறதா இப்போ வரைக்கும் தகவல் வருது. இன்னும் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கும் நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. இறப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று. இறப்பு என்பது அவர்கள் குடும்பத்தாருக்கு நம்ம இந்த வேளையில் நம்மளுடைய ஆழ்ந்த வருத்தத்தை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா 5 கோடி ரூபாய் இதற்கான ஒரு உதவித்தொகையாக கொடுத்துருக்காங்க. மத்திய அரசும் இதை தேசிய பேரிடராக இதை அறிக்கை கொடுத்து அதற்கான உடனடியான தீர்வுகள் என்ன பண்ணணுமோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசு தேசிய பேரிடராக இதை அறிவிச்சிருக்காங்க. அதற்கான மீட்பு பணியினை துரிதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களிலிருந்தும் எல்லாரும் கேரளாவுக்கு போதிய அளவில் எல்லா வசதிகளை செய்து கொடுக்க ஏற்பாடு செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமாக நிறைய விஷயங்களை நம்ம கவனத்தில் எடுத்துகிட்டு வர வேண்டும். இப்போ பாருங்கள், இந்த மலை பிரதேசங்களில் இந்த மாதிரி மலைச்சரிவு அதாவது இந்த நிலச்சரிவு ஏற்படுவது இயற்கை தான். இது பார்த்திங்கன்னா நார்த்து சைடில் ரிஷிகேஷ், ஹரித்வார், இந்த பத்ரிநாத், கேந்திரநாத், இந்த சைடில் அமர்நாத்தில் நீங்கள் அடிக்கடி பார்த்திங்கன்னா நிலச்சரிவு ஏற்படும், நிறைய இறப்புகள் இருக்கும். இது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். அது நம்ம தடுக்க முடியாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட இந்த வயநாடு பகுதியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வார காலம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தி இருக்கணும். அதை செய்ய தவறுனது எப்படி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அங்கே இருக்கிற IAS, IPS மற்றும் IFS, அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கக்கூடிய தாசில்தார், VO, அந்த மாதிரி ஆட்கள் எப்படி இதை தெரிஞ்சுக்காமல் விட்டாங்க. பேரிடர் மேலாண்மை குழுவும் இதை அங்கே இருக்கிற பேரிடர் மேலாண்மை குழு எப்படி இதை இந்த மாதிரி இவ்வளோ இயற்கை சீற்றம் வருங்கிறத முன்கூட்டியே எப்படி கணிக்க தவறினாங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ரிகவரிமெண்ட் பண்ணுறக்கூடிய, அதாவது ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட், மாடர்ன் எக்யூப்மெண்ட் கம்மியாக தான் இருக்கிறதுங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த பழைய மெத்தடை தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ரோபோவை யூஸ் பண்ணல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இன்னும் கூட இந்த நம்ம மீட்பு குழு மீட்பு குழு நமக்கு துரிதமாக அவங்க உயிரை படைய வச்சு மீட்பு குழுவை எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்கிறது உண்மை. இருந்தாலும் இன்னும் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கூட துரிதமாக நிறைய பேரை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிறது சில சமூக ஆர்வலர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த மாதிரி மலைச்சீற்றங்கள் வரும்போது நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறதுங்கிற ஒரு அவேர்னஸ் இன்னும் கூட நம்ம நாட்டில் இல்லாமையே இருக்குது. ஏன்னா காடுகள் மற்றும் நீரோட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த சுற்றுலா தலங்களாக இருக்குது. ஏன்னா சமீபத்தில் நான் கூட வயநாடு போயிருந்தேன், அதை வச்சு சொல்கிறேன். இப்போ வயநாடுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபேன்சியான ஒரு ஏரியாவாக மாற்றிட்டாங்க. யூடியூப்ஸ் பார்த்திங்கன்னா வயநாடை பற்றி தான் திரும்ப அங்கே ஒரு சுற்றுலா தலத்துக்கான ஒரு முக்கியமான பகுதியாக காமிச்சிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய ஆக்கிரமிப்பு உருவாகிட்டு இருக்குது. அதாவது கவர்மெண்ட்டினுடைய இல்லீகல் பர்மிஷனில் நிறைய கட்டடங்களும் நீர்நிலைகளை ஒட்டிய நிறைய கட்டடங்கள், ரெசார்ட், இந்த மாதிரி எல்லாம் கட்டிட்டு வராங்க. அதே மாதிரி நிறைய மரங்களை எல்லாம்
அப்புறப்படுத்திட்டு இந்த மாதிரி ரெசார்ட் கட்டிட்டு வராங்க. ஸோ இதுவும் ஒரு வகையான காரணமாக தான் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது வந்து நம்ம வந்து இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அரசுக்கு வந்து, அதாவது கேரளா அரசுக்கு நம்ம மத்திய அரசுக்கு நம்ம சொல்ல வேண்டியது, இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த இடங்களில் வந்து மக்கள் வாழ்வதற்கான ஒப்பான பகுதியான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்கணும். அப்படிப்பட்ட பர்மிஷன் கொடுக்கும்போது மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா பட்டாலாம் கொடுத்துருந்தால் கூட இப்போ அந்த இடங்களையெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குங்கிறதும், அதே மாதிரி நீர் மேலாண்மையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீரோட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எந்த அளவுக்கு கட்டடங்கள் கட்டலாம் அப்படிங்கிறத அவங்களும் வந்து பகுத்தறிந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட வழிகாட்டுதலை சரியாக கொடுத்துருக்கணுங்கிறதும் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது மிக சோகமான நிலையில் நம்ம வந்து ஒரு குறைகளை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணக்கூடிய இடத்துல இல்லை, இருந்தால் கூட ஒரு ஆதங்கத்தில் தான் நம்ம சில விஷயங்களை இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா ஈடு செய்ய முடியாத உயிர்கள், கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் இப்போ இருக்கிற புள்ளி வர பிறகு தெரிந்துக்கிறோம். இன்னும் எத்தனை உயிர் சேதமாயிருக்குன்னு தெரிய வரல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கடவுள் தேசம் என்று கூறுகிறார்கள். ஆனால் கடவுளுக்கே கருணை இல்லைன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா கடவுள் தேசம்னு சொல்லக்கூடிய இடத்துல கண்ணீர் தேசமாக மாறிவிட்டது வயநாடு. இந்த முண்டக்கைப்பதியும் சூரல் மலைங்கிற இடமும் தான் மிக பாதிப்பான ஒரு இடமா வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் சுற்றுப்பரப்பு வரைக்கும் இந்த நிலச்சரிவும் அப்புறம் வந்து காற்றாற்று வெள்ளமும் வந்து சூழ்ந்து இருக்குது. ஏன்னா இங்கே நம்மளுடைய நல்ல சேனல்ஸில் பார்க்கும்போது நிறைய இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே இதன் மூலம் வந்து நம்ம வந்து இயற்கையை வந்து இயற்கை கூட ரொம்ப பாதுகாப்பாக நம்ம இருக்கணும். இயற்கையும் நம்ம பாதுகாக்கணும். நம்மளும் இயற்கையோடு இருக்கும்போது எந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பான இடங்கள் இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மீட்பு பணிக்குழுக்கு பயங்கரமான சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா தரை வழியிலையும் நம்மளால் போக முடியாத ஒரு சூழ்நிலை, வான்வழியிலையும் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. மீட்பு பணிக்குழு ஆனால் ரொம்ப நல்லா திறமையாக ஒவ்வொருத்தரையும் மீட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எப்படி போனாலும் இந்த சீற்றம் அடங்கின பிறகு தான் தெளிவாக விஷயங்கள் தெரியும். எத்தனை சேதங்களாக இருக்கணும் அப்படின்ட்டு. உயிர் சேதங்கள் மட்டும் மனித உயிர்கள் மட்டும் கிடையாது, கால்நடைகள் எல்லாம் கூட நிறைய இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இயற்கை சீற்றத்தின் வாயிலாக இயற்கை ஆர்வலர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் ஊட்டி, மசனக்குடி போன்ற பகுதிகளிலையும் இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான அபாயம் இருப்பதாக வந்து கணிச்சு சொல்கிறாங்க. அதனால் அரசும் மக்களும் ரொம்ப கவனத்தில் இருக்கணுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பதிவிடுகிறோம். நாகரிகம் வளர்ச்சி அடையாத காலகட்டத்தில் கூட மனிதன் பார்த்திங்கன்னா இயற்கையிலிருந்து தன்னை எப்படி பாதுகாத்து கொள்வது என்பதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தான். எதனாவது இயற்கை சீற்றங்கள் வரும்போது அந்த இடத்திலிருந்து நகர்ந்து வேறு இடங்களுக்கு செல்வது அவனுடைய பழக்கமாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மனிதன் வந்து எத்தனையோ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பார்த்தா கூட மனிதன் தன்னை வந்து இயற்கைக்கிட்டேருந்து எப்படி பாதுகாத்துக்கிறதுங்கிறத ஒரு அறிவு இருந்தது அவனுக்கு. ஆனால் இன்றைக்கி சயின்ஸு எவ்வளோ டெவலப்மெண்ட்டும் மாடர்ன் டெக்னாலஜி வந்துருச்சு. எல்லா விஷயத்தையும் மனிதர்கள் கற்றுக்கிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு அறியாமையில் தான் மனிதர்கள் வாழ்வதாக தான் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களில் மாட்டிக்கும் போது நமக்கு தெரிய வருது. இது தனி மனிதனுடைய கவனக்குறைவா அல்லது ஒரு சமூகத்தினுடைய கவனக்குறைவா அல்லது ஒரு அரசினுடைய கவனக்குறைவாங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த மாதிரி மலை சாரல் பகுதிகளில் வாழக்கூடிய மனிதர்கள் ரொம்ப கவனமாகவும் அவங்களுக்கு பாதுகாப்பத்தையும் அவங்களுடைய அறிவு கொண்டு தெரிஞ்சுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை கூட, அரசினுடைய கடமை கூட. இந்த வேளையில் மத்திய அரசுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், கேரளாவை காப்பாற்றணும். அங்கே இருக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாகவும் அதற்கான வேண்டிய மருத்துவ உபகரணங்களும் பொருளுதவியும் செய்ய வேண்டும்ங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மை அவங்களும் சரி, இராணுவ வீரர்களும் சரி, லோக்கல் காவலர்களும் சரி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர்களும் சரி, மக்கள் சரி, எல்லாருமே தன்னுடைய முழு உயிரை வந்து பணையம் வச்சுட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தங்களை உயிரையும் துச்சமாக வந்து மதிக்காமல் பத்திரிகையாளர்களும் அங்கேருந்து இந்த செய்தியை சேகரிச்சுட்டு வராங்க. எல்லாருக்கும் வந்து இந்த வேளையில் நம்ம மனமுருகி அவர்களை பாராட்டிக்கிறோம். கடவுள் வந்து கருணை காட்ட வேண்டும் கேரள தேசத்திற்கு. நன்றி, வணக்கம்.